ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஒன் டே விலாக் தாங்க. இது வந்து வெட்னஸ்டே நைட்டு. சரி, கிச்சன் வந்து அந்த கவுண்டர் டாப் ஓரம் வந்து மிக்சிலாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அங்கே கொஞ்சம் ஏற கட்டலான்னு தோணுச்சு. ஏன்னா நியூஸ் பேப்பர் வேறு கொஞ்சம் மங்கி போன மாரி இருந்துச்சு. சரி, இந்த தடவை வந்து நியூஸ் பேப்பர் அவ்வளோ அப்படியே வந்து அட்டை மட்டும் வச்சிடலான்னு தோணுச்சுங்க. தனும் அவங்க அப்பா இருக்கிறதுனால அவன் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணல. இல்லை எடுத்து போட்டதுக்கு அதுக்கும் அவனை வந்து சமாளிக்கவே முடியாது. அவங்க அப்பா வந்து அவங்க கூட விளையாடிட்டு இருந்தார். அதுக்கிடையில் நான் ஓரளவுக்கு ஏற கட்டிட்டேன். பழைய அட்டை தாங்க போட்டிருக்கேன். அதே நல்லா இருந்துச்சு. சரி, இப்போதைக்கு இப்படி வச்சுப்போம், அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு வச்சுட்டேன். அதே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து இது வந்து தேர்ஸ்டே மார்னிங். அவங்க அப்பாவுக்கு பி ஷிஃப்ட்டுன்றதுனால மார்னிங் வந்து எனக்கு அவங்க அப்பாவுக்கு தனக்கு 3 பேருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலான்னு யோசிச்சப்போ முன்னாள் வந்து கொஞ்சம் சாதம் மீந்துச்சு. ஸோ வந்து நைட்டே நான் என்ன பண்ணேன், புளி கொஞ்சமாக வந்து தண்ணியில் ஊற போட்டு அதை சாத்து கூட மிக்ஸ் பண்ணி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதை வந்து மறுநாள் வந்து நம்ம தாளிச்சோன்னா புளி சாதம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக. அவங்க அப்பாவும் தனும் அதை சாப்பிடுவாங்க, நம்மளுக்கு மட்டும் சத்து மாவு கஞ்சி சாப்பிடுவோன்ட்டு விட்டுட்டாங்க. ஏன்னா முன்னாள் நைட் வந்து பரோட்டா வந்து வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டேன். அதனால் அதே வந்து ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலான்ட்டு சத்து பேருக்கு வந்து புளி சாத்தில் வந்து பூண்டு போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். நாங்களாம் வந்து பூண்டு கொஞ்சம் தோலோடவே நல்லா இடித்து போட்டு புளி சாதம் செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக செய்கிறோம் இல்லைங்களா, அந்த புளி சாதத்தில் நான் பூண்டு போட மாட்டேன். பட் நம்ம நேற்று சாத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து புளியும் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சாத்தில் கண்டிப்பாக நீங்கள் பூண்டு போட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அப்பா கடலைப்பருப்பு பிடிக்கும், உளுத்தம்பருப்பு பிடிக்கும்ன்ட்டு நான் உளுத்தம்பருப்பு போடலைன்னா அந்த தனுவும் சாப்பிட போகிறான். அதனால் அவனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்ட்டு நான் வந்து வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தாங்க. சைட் பை சைடு வந்து சத்து மாவு கஞ்சிக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். எத்தனை டம்ளர் வந்து நம்மளுக்கு சத்து மாவு வேணுமோ அத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து சரி 2 பேருக்கு காசலான்ட்டு ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கினேங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து சத்து மாவு வந்து வீட்லேயே அரைச்சது அம்மா வந்து அரைச்சி கொடுத்தாங்க தனுக்காக. அவனுக்கு கொஞ்சமாக பாலில் கலக்கி கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். அந்த நேரத்தில் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன்னா அது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இல்லைங்களா, அதோடைய ராஸ்மெல்லாம் போகணும். அதனால் என்ன பண்ணுறது, கம்முன்னு விட்டுறது. இவன் கஞ்சியும் குடிக்க மாட்டான். சரி, வளர்ந்தா குடிக்கட்டோண்டான்ட்டு எடுத்துன்னு அந்த சத்துமா நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, அதை வந்து எடுத்து ஒரு 2 ஸ்பூன், ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன் கணக்குங்க, நான் ஒரு 3 ஸ்பூன் போல் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு பீட் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் வந்து தண்ணியில் வந்து கொதித்தோடனே அதில் கலக்கிட்டு களியெலாம் கலரும் இல்லைங்களா, சேம் மெத்தட் தான். அப்புறம் வந்து சர்க்கரை வந்து நல்லா கொஞ்சம் வெந்தோடனே சர்க்கரை போட்டு கொஞ்சம் கலக்கிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். சர்க்கரைக்கு பதில் உங்களுக்கு பிடிக்கல நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். நான் வந்து சர்க்கரை தான். நான் வந்து புளி சாதம் வந்து சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கேஸில் வச்சு நல்லா வந்து கலர் மாறும் பாருங்கள், மஞ்சள் கலர் பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா சரியாக போச்சு. அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன், கஞ்சியும் காசி வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த கச்சாமுச்சான இருக்குது இல்லைங்களா, அந்த பொருளை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அப்போ வந்து என்ன மார்னிங் ஒர்க்குன்னா, அவர் ஏஞ்சிட்டு தனு வந்து ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுட்டு அவனுக்கு வந்து தலையில் வந்து எண்ணெய் வைக்கணும். அவர் இருந்தாருனாவே அப்படி தாங்க பண்ணுவார். அவர் இருந்தால் எல்லா வேலையும் பார்த்துருவார், அவனுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சுருவார். அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அவனை குளிக்கவும் வச்சு கொடுத்துட்டு போயிடுவார் மத்தியானம் ஷிஃப்ட்டுக்கு. எனக்கு அவனுக்கு மத்தியானம் சாப்பாடு விட்டு தூங்க வைக்கிற வேண்டிய வேலை தான். ஆனால் அவர் இல்லைன்னா மொத்தத்தையும் நான் தான் பண்ணணும். மார்னிங் பண்ணணும், ஈவினிங் அவ்வளோ வேலையே இருக்காது இல்லைங்களா. மார்னிங் தான் எப்பவுமே குழந்தை இருக்கிற வீட்டில் வேலை இருந்துட்டு நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது தான் குப்பை வண்டி வரும். சரின்ட்டு குப்பையும் வந்து கொட்டிட்டுவாங்க. அப்புறம் மத்தியானம் வந்து லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு காரக்குழம்பும் அப்புறம் வந்து கோஸ் கூட்டம் பண்ணலான்னு கோஸ் தாங்க அரிஞ்சிட்ருக்கேன். இதில் ரொம்ப பொடியாகணுன்னா நம்ம கட்டரில் போட்டால் சூப்பராக வரும். இது ஆண்டி கொடுத்த டிப்ஸ் எனக்கு. சரின்ட்டு அந்த ஓரம் ஸ்லைஸ் கொஞ்சம் வாடி போன மாரி இருந்தது, மேல் தூள்லாம் கொஞ்சம் எடுத்து கோஸ் அரிஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து வெங்காயம் மட்டும் கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் வந்து கையிலேயே வந்து சாப் பண்ணிக்கலான்ட்டு சாப் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாவும் வந்து ஃபைன் ஷாப் வந்து நான் நைஃப்லேயே பண்ணிட்டேன். இதெல்லாம் அரிஞ்சு முடிச்சு செஞ்சு முடிக்கிறதுக்கே கரெக்டாக 1 o'clock ஆகிடுச்சு. அவங்க அப்பா 1:05 சாப்பிட்டு வந்து 1:30 போல் கிளம்பிட்டார். ஈவினிங் போல் நல்ல மழைங்க. சரி வந்து சூடாக எதனா சாப்பிட்லான்னு யோசிச்சிருந்தப்போ சரி பஜ்ஜி வீட்டில் வந்து மிளகா இருந்துச்சு, பஜ்ஜி மிளகா. சரி அதை வச்சு வெறும் இந்தமாரி 8 ஸ்லைஸ் பஜ்ஜி தாங்க போட்டேன். ஏன்னா தனு இப்போ கொஞ்சம் மாவு மட்டும் எப்படின்னா சாப்பிடுவான், இல்லைன்னா மிளகாவும் ஒரு டைம் காரம் இல்லைன்னா சாப்பிடுவான். சரி அவனுக்காக தான் அவனும் நானும் சாப்பிட்லான்ட்டு போட்டு வந்து மறுநாள் மார்னிங் வந்து கொஞ்சம் நைட்டு சாதம் மீந்துட்டதுனால அவங்க அப்பாவுக்கு வந்து பழைய சாதம் வைக்கிறதுக்கு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தயிரும் தோய் போட்டதுனால அவங்க அப்பா சாப்பிட்ருவார். இப்போ தனுக்கும் எனக்கும் வந்து செய்யலான்னு யோசிச்சிருந்தேன். தனுவும் சேமியா சாப்பிட மாட்டான். நான் ராகி சேமியா அந்த தேங்காய் சக்கரை போட்டு செஞ்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம்னு தோணுச்சு. அதுதாங்க நான் இப்போ வந்து இட்லி குண்டால ஆவரி வச்சு
வச்சிட்ருக்கேன். பழைய சாதமும் சாப்பிடுவான் ஒரு டைம், இல்லையா கொஞ்சம் இந்த 2-3 வாய் இதையும் வாங்கிப்பான். சரி ஒரு மிக்சடாக சாப்பிட்டோம் அப்படின்ட்டு மார்னிங் நான் இது செஞ்சுட்டு துணியும் வாஷ் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் துணி நான் கையில் வாஷ் பண்ணுவேன், ஒயிட் ட்ரெஸ்ஸு இதுமாரி தனுவோட புது ட்ரெஸ்ஸெல்லாம் கையில் வாஷ் பண்ணிப்பேன். கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வந்து நான் எப்போயுமே மிஷினில் தாங்க போட்டுருவேன். ஏன்னா வந்து நம்மளால் ரொம்பவே துவைக்க முடியாது. இதுக்கே எனக்கு டைம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் ரெஸ்டே இல்லாதமாரி, ஏன்னா நம்ம மார்னிங்காக சமைக்கிறோம், ஆஃப்டர்நூனும் சமைக்கிறோன்றதுனால நம்ம வந்து அந்த இதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் சரியாக கொடுக்க முடியல. இதே வந்து காலையிலே எல்லாம் செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம வந்து எல்லா வேலையும் செய்யலாம் வீட்டில். ஆனால் எங்கள் தனு வந்து சாப்பிடவே மாட்டான். அதுவும் இல்லாமல் எனக்கும் பிடிக்காது. மார்னிங் செஞ்சதை 3 வேலையும் வச்சு சாப்பிட நானும் சாப்பிடவே மாட்டேன். வேணால் ஒரு 2 வேலை வச்சு சாப்பிடுவேன். அப்புறம் தனுவோட டயப்பர்லாம் நான் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறேன்னா, ஒரு கவர் போட்டுப்பேன். இதில் வந்து ஒரு 2-3 டயப்பர் போட்டு அவங்க கூட தனியாக கொடுத்துருவேங்க. அப்படியே ஆக்சுவலாக அவன் யூரின் மட்டும் தான் போகிறான் அதில். இருந்தாலும் நான் வந்து அவங்க கையில் எப்படி எடுப்பாங்க அப்படின்றதுக்காக நான் அப்படி தான் பண்ணுவேன். எப்போவுமே குப்பை போடுறோம் இல்லைங்களா அவங்கக்கிட்ட. அப்புறம் வந்து தனுக்கு வந்து எண்ணெய் வச்சுட்டு நானும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுப்பேன். இதுமாதிரி மார்னிங்கே எண்ணெய் வச்சுருவேன். நீங்கள் தலை வாடுறீங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து எண்ணெய் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் சிக்கெலாம் விழாது. அந்த எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணும். இது நீங்கள் ஈவினிங் போல் எண்ணெய் வச்சிங்கன்னா கோல்ட் ஆகும். மார்னிங் போல் எண்ணெய் வச்சிட்டிங்கன்னா தலை வார டைம் இல்லாலும் எண்ணெய் வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஈவினிங் போல் அந்த தலை வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். நானும் எப்போவுமே வச்சுருவேன். எப்போ நான் ஒரு டைம் தான் விட்டுருவேன். அது ஈவினிங் கூட வைக்க மாட்டேன். தலை வந்து எண்ணெய் வச்சு கொண்டை கட்டிடுவேன். நான் எப்பவுமே காலையெல்லாம் வந்து வாரவும் டைம் இருக்காது, வாரவும் மாட்டேன். ஈவினிங் போல் பொறுமையாக தாங்க வந்து சிக்கெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வாரி விடுவேன். வாரிட்டேன்னா மறுநாள் அதேமாரி ஈவினிங் போல் தான் வாருவேன். எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். அதுமாரி அந்த எண்ணெயை நம்ம வந்து ஃபேஸ்லாம் கொஞ்சம் தடவி விட்டோம்னா வந்து கொஞ்சம் இதுவும் க்ளோயிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கண்ட இதுவெலாம் போடாதீங்க, மாய்ஸ்சரைசிங்லாம். நம்ம தேங்காய் எண்ணெயே ரொம்பவே நல்லது, அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த சேம் டைமில் வந்து இதையும் வெந்துடுச்சு. சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து போட்டு சக்கரைலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து டைம் இல்லை, நான் வந்து வெளியே போகணுன்றதுக்காக இந்த அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் குளிச்சுட்டு வந்து எடுத்தோடனே சர்க்கரை ஒழுங்காக மிக்ஸ் ஆகலை. ஸோ வந்து நீங்கள் சூடாக இருக்கும் போதே அந்த தேங்காவும் சர்க்கரையும் போட்டுக்கோங்க. நான் வந்து வெறும் சர்க்கரை மட்டும்தான் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி கடகடன்னு சாப்பிட்டேங்க. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும் தனுக்காக. ஃப்ரூட்ஸே இல்லாத மாதிரி இருக்குது வீட்டில். அதனால் அதுக்காக தான் வெளியே போகலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு சிம்பிளாக செஞ்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட். மத்தியானம் வந்து திருப்பி சமைக்கணுன்றதுக்காக கடகடன்னு போகிறதா இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து சூட்டில் கலராதனால அந்த சக்கரைலாம் அப்படியே கருக்கு முறுக்குன்ற மாரி இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் வந்து தாராளமாக போட்டுக்கோங்க. அப்புறம் போயிட்டு வந்து அரைக்கீரை கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். கீரை வந்து தனு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம். ஸோ வந்து கீரையும் பழங்க, சீத்தாப்பழம் இதெல்லாம் வந்து சீசன் ஃப்ரூட்டு, நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நாகப்பழம் இதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. சீத்தாப்பழம், நாகப்பழம், கிரேப்ஸ் தனுக்கு பிடிக்கும்னு வாங்கினோங்க.